ஹாய், நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு மோர் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் இந்த குழம்பு செய்கிறது. தேங்காய் சேர்க்காமல் கூட இந்த குழம்பு செய்ய முடியும். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம பார்க்கலாம். தயிர் 400 மில்லி, தேங்காய் ஒரு தேங்காய் பாதி, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, வெந்தயம் கொஞ்சமாக, சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, தண்ணி தேவையான அளவுக்கு, ஆயில் 2 டீஸ்பூன், சின்னதாக கட் பண்ண இஞ்சி 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு, சின்ன வெங்காயம் 2. இனி இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் சூடு பண்ண வச்சுடுங்க. பாத்திரம் சூடானதும் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நான் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கொடுக்குறேன். வெந்தயம் ஜாஸ்தி போட்டுடாதீங்க, கொஞ்சம் கசப்பு வந்துடும் குழம்புல. வெந்தயம் இப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெந்தயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். வெந்தயத்தின் கலரெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொடுக்குறேன். நான் இங்கே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட இப்போ சேர்த்து கொடுக்குறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்து கொடுத்துடலாம். நான் இந்த தேங்காயில் 3 பச்சை மிளகாவும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதெல்லாம் கொஞ்சம் கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொடுக்கலாம். ஆனால் தயிர் ஊற்றின பிறகு கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துடுங்க. தயிர் சேர்க்கறதுக்கு முன்னால் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொடுத்துடணும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க. அப்புறமா தயிர் ஊற்றின பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது இப்போ நல்லா சூடாயிட்டு வந்துட்டுருக்குது. கொதிக்கிற அளவுக்கு வந்துருக்குது, ஆனால் சரியாக கொதிக்கலை. இப்போ நம்ம தயிர் ஊற்றி கொடுத்துடலாம். தயிர் ஊற்றின பிறகு கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ உப்பு தேவையாக இருக்குதா இல்லையா பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டு கொடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா சூடாயிட்டு இருக்குது, கொதிக்கலை. நான் இப்போ இறக்கி வச்சுட்டு இதில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் தாளித்து ஊற்ற போகிறேன். கடாய் இப்போ சூடு பண்ண வச்சிடலாம். நம்ம கடாய் நல்லா சூடாகிட்டுருக்குது. நான் இதில் இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்து கொடுக்குறேன். கூடவே 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்து அது கூட சேர்த்து கொடுக்குறேன். நம்ம குழம்பு சேர்க்க முன்னாடி வெந்தயம் எண்ணெயில் வறுத்தோம் இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் இஞ்சி சேர்த்து கொடுத்துடலாம். இஞ்சி வெங்காயம் எல்லாம் கரெக்டாக ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்புல சேர்த்துடலாமா? நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியுது. இது ரொம்ப டைம் எல்லாம் தேவையில்லை இதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.